சின்னமணி, அட ஏன் பாபா அவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் ஜீப் வந்திருக்கு. போலீஸ் வந்து? ஆமா. எதுக்கு வந்திருக்கு தெரியலப்பா. வாங்க போ. வாங்க வாங்க. இவன் தான் சார் இந்த ராஸ்கல். ஏய் ஜவா, நீதான் சின்னமணியா? ஆமா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், தமிழ்லயே சொல்லுங்க. ஓ, உன்னை நான் கைது பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? இந்த பொண்ணுக்கு விருப்பமில்லாத தாலி கட்டதும் இல்லாம அவளை சித்திரவதை செய்யறேன்னு அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்திருப்பேன். சார், அது வந்து எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. கான்ஸ்டபிள், விளங்க மாட்டேன். ஓ, இரியா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஐயா, என் பையன் ரொம்ப நல்லவங்க. அவன் ஒரு தப்பும் செய்யலீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல பேசுங்க. விளங்க மாட்டேன். Wait. Excuse me, Inspector. Yes. May I know on what reason you are arresting my husband? I've been telling you all the times. Didn't you hear it? I just came here to do my duty. Fortunately, unfortunately, he is your husband. Yes. You have agreed that we both are husband and wife. Did my husband give any complaint on me, or did I give any complaint on my husband? No. This is a family matter. Some third person had given No, madam. He's not a third person. He's your father. Sorry, Inspector. I have no father, no mother, or anybody. I have only one person. That is my husband. Any doubts? Nothing. Let's move. இத பாருங்க, பெத்த தாயையும் பறி கொடுத்துட்டு தகப்பனையும் உதறி தள்ளிட்டு உங்க வீட்டு வாசல்ல கையேந்தி நிக்கிறேன். நீங்க உள்ள வான்னு சொன்னா நான் வந்துருவேன். பாபா, அவளை உள்ள வர சொல்லு.